தமிழக அரசியல்ல பெரும் அதிரடியா காங்கிரஸ் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் இடையிலான பல வருஷ கால கூட்டணி இப்போ அதிகாரப்பூர்வமா முடிவுக்கு வந்துடுச்சு. காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகம் இடையே இப்போ கூட்டணி ஏற்பட்டிருக்கு. இதன் எதிரொலியா திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி கருணாநிதி முக்கியமான கடிதம் ஒன்றை எழுதியிருக்காங்க. இந்த ஒரு நகர்வு தேசிய அரசியல்ல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்போ கடந்த சில வாரங்களாவே தொகுதி பங்கீடு மற்றும் கொள்கை ரீதியிலான முடிவுகள்ல காங்கிரஸ் திமுக இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவிட்டு வந்துச்சு. இது தேர்தலுக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இந்த நிலையில இப்போ தமிழகத்தில் நிலவக்கூடிய மாற்றமடைந்த அரசியல் சூழலை கருத்துல கொண்டு திமுக உடனான கூட்டணியை துண்டிச்சுக்கிடுவதா காங்கிரஸ் தலைமை அறிவிச்சாங்க. அது மட்டும் இல்லாம தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு தருவோம் அப்படின்னும் காங்கிரஸ் அறிவிச்சிட்டாங்க. இந்த அரசியல் மாற்றத்தை தொடர்ந்து நாடாளுமன்றத்தின் கீழ் சபையான மக்களவையில இதுவரைக்கும் காங்கிரஸ் உறுப்பினர்களோடு சேர்ந்து அமர்ந்திருந்த திமுக எம்பிக்களுக்கு இப்போ தனித்தனி இருக்கைகளை ஒதுக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கு. இப்படியான சூழ்நிலையில தான் இதன் எதிரொலியா மக்களவையில திமுக உறுப்பினர்களுக்கான இருக்கை அமைப்புல மாற்றம் செய்ய கோரி திமுக நாடாளுமன்ற குழு தலைவரும் தூத்துக்குடி எம்பியுமான கனிமொழி மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்காங்க. இது தொடர்பா சபாநாயகருக்கு கனிமொழி எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழகத்துல நிலவக்கூடிய மாறி இருக்கக்கூடிய அரசியல் சூழல்கள் மற்றும் இந்திய தேசிய காங்கிரஸ் உடனான எங்களோட கூட்டணி முடிவுக்கு வந்திருக்கிறத கருத்துல கொண்டு மக்களவையில இப்போ இருக்கக்கூடிய இருக்கை அமைப்பில மாற்றம் செய்யுமாறு கேட்டுட்டு இருக்காங்க. இனிவரும் காலங்கள்ல காங்கிரஸ் உறுப்பினர்களுக்கு பக்கத்திலேயே எங்களுடைய கட்சி உறுப்பினர்கள் அமர்வது பொருத்தமா இருக்காது. தனித்துவமான செயல்பாட்டுக்காக கோரிக்கை தற்போது மக்களவையில திமுக மூன்றாவது பெரிய கட்சியா உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில எதிர்கட்சி வரிசையில அதன் பங்கு ரொம்பவே முக்கியமானது. காங்கிரஸ் கூட்டணியில இருந்து வெளியேறி இருப்பதால சபையில தங்களுக்கு கருத்துக்களை சுதந்திரமாகவும் தனித்துவமாகவும் முன்வைக்க தனி இருக்கை வசதி அவசியம் அப்படின்னு திமுக தரப்புல வலியுறுத்தப்படுவதா கனிமொழி சுட்டி காட்டியிருக்காங்க. சபாநாயகருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல கனிமொழி வேற என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையில தங்கள் பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றுவதற்கும் தங்கு தடையில்லாம செயல்படுவதற்கும் வசதியா தனி இருக்கைகளை ஒதுக்கீடு செய்யணும். உங்களோட மேலான அலுவலகம் இதை பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நம்புவதா கனிமொழி சொல்லியிருக்காங்க. தேசிய அரசியல்ல தாக்கம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன்னா காங்கிரஸ் திமுக கூட்டணி அப்படிங்கிறது கடந்த காலங்கள்ல பல தேர்தல்கள்ல வெற்றியான கூட்டணியா பார்க்கப்பட்டுச்சு. ஸோ இப்போ குறிப்பா மதச்சார்பற்ற கொள்கைகளின் அடிப்படையில ஒருங்கிணைந்து செயல்பட்ட இந்த இரண்டு கட்சிகளுமே பிரிஞ்சுட்டாங்க. இது ரொம்பவே அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிருக்காங்க. இனி லோக்சபா, ராஜ்யசபா, உள்ளாட்சி தேர்தலையுமே தமிழக வெற்றி கழகத்து கூட சேர்ந்துதான் எதிர்கொள்வோம் அப்படின்ற மாதிரியுமே சொல்லிட்டாங்க. திமுக கூட்டணியிலிருந்து விலகுவது காங்கிரஸ் கட்சிக்கு தேசிய அளவில் ஒரு பின்னடைவா பார்க்கப்படுது. அடுத்து என்ன நடக்கும்? மக்களவை விதிமுறைகளின்படி ஒரு கட்சியின் உறுப்பினர் எண்ணிக்கை மற்றும் கூட்டணி கட்சிகளோட நிலையை பொறுத்துதான் இருக்கைகள் ஒதுக்கப்படுது. கனிமொழியோட இந்த கடிதத்தை தொடர்ந்து சபாநாயகர் ஓம் பிர்லா நாடாளுமன்ற செயலகத்தோட ஆலோசிச்சு திமுக எம்பிக்களுக்கு புதிய இருக்கைகளை ஒதுக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. வழக்கமா எதிர்கட்சி வரிசையிலேயே முன்வரிசை அல்லது மத்திய பகுதியில திமுக எம்பிக்கள் அமர்த்தப்படுவாங்க. காங்கிரஸ் உறுப்பினர்கள் கிட்ட இருந்து இடைவெளி விட்டு அமரப்போகும் திமுக எம்பிக்கள் இனி வரக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்கள்ல மத்திய அரசை எதிர்கொள்ளும் விதத்திலும் காங்கிரஸ் கட்சிக்கு எதிராக எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டிலேயுமே பெரும் மாற்றங்கள் இருக்கலாம் அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்றாங்க. தமிழக அரசியலோட இந்த திடீர் திருப்பம்
இனி வரக்கூடிய காலங்கள்ல தேசிய அளவிலான எதிர்க்கட்சி கூட்டமைப்பின் வலிமையை பாதிக்குமா அல்லது புதிய மாற்றங்களை உருவாக்குமா அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போ காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்து கூட கூட்டணி அமைச்சதுனால இதுக்கப்புறமா சிபிஐ, சிபிஎம், அதுக்கப்புறமா விசிக இவங்க எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் கூட கூட்டணி அமைச்சிட்டாங்க. இதனால வரக்கூடிய முதலமைச்சரா விஜய் அமரப்போகிறார் அப்படிங்கிறது தெல்ல தெளிவா எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. இப்போ ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா திமுக, காங்கிரஸ் இவங்க ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ரொம்ப காலங்களா கூட்டணியில இருந்தாங்க. காங்கிரஸ் இப்ப திமுக விட்டு வெளியே போகும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆனா தேர்தலுக்கு முன்னாடியே திமுக, காங்கிரஸ் இவங்களுக்கு இடையில பிரச்சனை இருக்குது, கண்டிப்பா இந்த கூட்டணி முறிய போகுது அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2026 சட்டமன்ற தேர்தலை ரெண்டு பேருமே சேர்ந்துதான் சந்திச்சாங்க. பட் இருந்தாலும் காங்கிரஸ் 5 தொகுதிகளில் மட்டும்தான் ஜெயிச்சாங்க. இப்படி இருக்கக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்துக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, மைனாரிட்டி மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா கூட்டணிக்கு கண்டிப்பா காங்கிரஸ் போகுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. அதே நேரத்துல சொன்ன மாதிரி நடக்கவும் செஞ்சிடுச்சு. ராகுல் காந்தி இதை பண்ணிருப்பார் அப்படின்னு கொஞ்சம் கூட யாருமே கொஞ்சம் எதிர்பார்க்கல அப்படின்னா கூட போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பட் இப்போ நடந்துருச்சு. இப்போ காங்கிரஸ் வேற, திமுக வேற அப்படின்னு ஆயிட்டாங்க. இந்த சூழல்ல தான் கனிமொழி சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களுக்கு இந்த ஒரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. இதுக்கப்புறமா நாங்க காங்கிரஸ் கூட சேர்ந்து இருக்க மாட்டோம், எங்களுக்கு தனி இருக்கைகளை ஒதுக்கி கொடுங்க அப்படின்னு வேண்டுகோள் விடுத்திருக்காங்க. இதுக்கப்புறமா அந்த மக்களவையில 2 பேருக்கான ஒரு புரிதல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. அதே நேரத்துல காங்கிரஸ் மீதான குற்றச்சாட்டுகளை திமுக எம்பிக்கள் எப்படி எதிர்த்து பேச போறாங்க? ஏன்னா 2 பேருமே சேர்ந்துதான் இருந்தாங்க. இப்ப பிரிஞ்சிட்டதுனால கண்டிப்பா கருத்து வேறுபாடு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சோ வரக்கூடிய காலங்கள்ல என்ன நடக்க போகுது, தமிழக அரசியல்ல மட்டுமே இல்லாம தேசிய அளவுல இதோட பாதிப்பு, தாக்கம் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அதே நேரத்துல விஜய் சிஎம் ஆக போகிறார், அதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.